தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் விஜயின் தவேக வளர்ந்து வருகிறது. கட்சியை துவக்கியவுடன் 2026 சட்டசபை தேர்தல் களத்தில் வெற்றிக்கான கூட்டணி கணக்கை முடிவு செய்யும் வலுவான இடத்திற்கு முன்னேறியுள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமை பிரச்சாரம் என்ற புதிய நடைமுறையை பின்பற்றி அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினார் விஜய். கரூர் சம்பவம் அவருக்கு பின்னடைவாக அமைந்ததால் அமைதியானார். அவரது கட்சியை ஆளும் கட்சி அரசியல் செய்து முடக்கலாம் என்கிற அச்சம் நிலவியது. இப்போது கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பின் தவேகவினர் சற்று சுறுசுறுப்பாகினர். சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியா கூட்டணியா என தவேக குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் பலர் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பரபரப்பான சூழலில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சத்தமில்லாமல் விஜயின் தேர்தல் பிரச்சார வியூகத்தை திட்டமிட்டு வருகிறார். இதன்படி கோர்ட் வழிகாட்டுதலில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கிடைக்கும் என விஜய் தரப்பு உறுதியாக உள்ளது. மீண்டும் அவர் பிரச்சாரத்தை துவக்கினால் அது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பாணியில் இருக்கும் என்கின்றனர் அக்கட்சி நிர்வாகிகள். தொண்டர்கள் கூட்டத்தால் விஜய் வாகனங்களில் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வது பெரும் சவாலாக உள்ளது. அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதில் போலீசாரும் திணறுகின்றனர். போலீஸ் போதிய பாதுகாப்பு கொடுக்காததால் தான் கரூரில் பிரச்சாரத்தில் 41 பேர் இறந்தனர். ஆனால் விஜய் தாமதமாக வந்ததாக காரணம் கூறுகின்றனர். இதுவரை நடந்த மாநாடு பிரச்சார கூட்டத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து அடுத்து துவங்கவுள்ள பிரச்சாரம் திட்டமிடப்படும். குறிப்பாக பிரச்சார வாகனத்தில் சாலை வழியே இனிமேல் விஜய் செல்லப் போவதில்லை. சென்னையிலிருந்து பிரச்சாரம் நடக்கும் மாவட்டத்திற்கு தனி விமானம் மூலம் சென்று அங்கிருந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் முன்கூட்டியே செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொண்டர்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைப்பது இனிமேல் தவிர்க்கப்படும். ஏர்போர்ட்டிலிருந்து அரை மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு செல்வார். மேலும் பெங்களூருவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் 4 ஹெலிகாப்டர்களை ஓராண்டு பயன்படுத்த ஆதவ் அர்ஜுனா தரப்பிலிருந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விஜய் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கு அவருக்காக ஒரு ஹெலிகாப்டர் அருகில் உள்ள விமான நிலையத்தில் தயாராக வைக்கப்பட்டிருக்கும். இது தவிர பிரச்சாரம் செய்யும் இடம் நகருக்கு வெளியில் தேர்வு செய்யப்படும். 1 லட்சம் பேர் வசதியாக அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.